எலெக்ஷனு ஓட்டு போட போகணும்ல, அப்பா ஓட்டு போட போகணும். நாளைக்கு காலைல விட்டு மொதல் ஓட்டு நான் தான் போடுவேன் தெரியுமா? அதுக்காக தான் எப்போ டைம் ஆகணும் தெரியல பார்த்துன்னு இருக்கிறேன். மணி 10:30 10:30 மணி இப்ப 2ஆவதுப்பா. ஓட்ட டுபாக்கூர் வாட்ச வச்சுன்னு 10:10 கத்தின்னு கிடக்குறேன். ஐயோ 2ஆவதா? நான் தான் ஓடா வச்சு கட்டுனுக்கிறேன்டா. சரி விட்றா, மணி 2 ஆயிடுச்சா? 3 4 5 6 இன்னொரு 4 மணி நேரம் அப்பா நடந்து டைம் ஓட்டிடுவேன். காலைல விடியுது 7 மணில போறேன், மொதல் ஓட்டு அப்பா போடுறேன். என் தலைவனு நான் தான் மொதல் ஓட்டு போடுவேன். ஓட்டு போடணும், மொதல் ஓட்டு போடணும். ஓட்டு போடணும்னு சொல்றியே, நீனும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுற. உனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைச்சுக்குதா? இல்லையே. சரி அத விடு. போன வருஷத்துக்கு நம்ம வீட்டுக்கு கிட்டிச்சாங்களே, எம்எல்ஏ கிட்ட போய் பேசின, அவங்க என்ன சொன்னாங்க? ஆமாண்டா, நானும் நம்ம தெரு மக்களும் போய் எம்எல்ஏ கிட்ட போயிட்டு நின்னுகிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டெல்லாம் இடிக்கிறாங்க, ஒரு வழி காட்டுங்க அப்படி சொன்னோம். அதுக்கு அந்த எம்எல்ஏ என்ன தம்ம சொன்னாரு, நீ என்ன எனக்கா ஓட்டு போட்ட அப்படி கேட்டாரு. அவர் கேட்டதுல தப்பு இல்ல, நியாயம் தான். நான் அவருக்கு ஓட்டு போடல, ஆனா இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ இப்படி கேட்டுற கூடாது. அப்பா, ஒரு எம்எல்ஏட வேலை யார் ஓட்டு போட்டாங்களோ போடலன்னு பார்க்க கூடாது, எல்லாருமே சரிசமதான் நினைக்கணும். ஆமாண்டா, ஆனா அந்த எம்எல்ஏ ஏன் அப்படி கேட்டாருன்னு தெரியல. ஒருவேளை சுயநலமா இருக்காருன்னு நினைக்கிறேன். பாத்தியாப்பா, நம்ம தொகுதி எம்எல்ஏவே நமக்கு ஒரு பிரச்சனைனா நீ எனக்கா ஓட்டு போட்டேன்னு கேக்குறாரு. அப்படியாப்பட்ட எம்எல்ஏவை நீங்க தேர்ந்தெடுக்கலாமா? ஆமாண்டா, இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்ததுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. தனக்கு யார் ஓட்டு போட்டாங்க போடலன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறாரா கெட்டது செய்யணும் நினைக்கிறாரா தெரியல. எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அவர் தான் எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏன்றவரு ஒரு தொகுதிக்கு அப்பா மாதிரி. நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன்டா, யாருக்குமே இந்த டைம் ஓட்டு போட மாட்டேன். நாளைக்கு லீவு, ஜாலியா தியேட்டருக்கு போறேன், பீச்சுக்கு போறேன், ஹோட்டலுக்கு போறேன், சாப்பிட்டு வந்து நிம்மதியா படுத்து தூங்க போறேன். இப்பயும் தூங்குறேன். பாத்தியாப்பா, இதான் தப்பு. ஓட்டு போடுறது உன்னோட உரிமை. இல்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரும் தேர்ந்தெடுத்து நீதான் ஓட்டு போடணும். ஒரு ஓட்டால என்ன ஆயிட்டு போகுதுன்னு நினைக்க கூடாது. ஒரு ஓட்டு தான் இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்தும். கட்டாயமா நீ ஓட்டு போடணும். நீங்களும் கட்டாயமா ஓட்டு போட்டுருங்க. நான் போய் இப்ப தூங்க போறேன். ஆமா, நான் ஒருத்த ஓட்டு போடலன்னா என்ன ஆயிடு போய் நினைக்க கூடாது. என்னுடைய ஒரு ஓட்டு இந்த நாட்டுடைய தலையெழுத்தே மாத்தும். கட்டாயம் எல்லாரும் வாக்களிக்கணும். ஆனா தயவு செஞ்சு யாரும்